ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள், வாழ்த்துக்கள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுமாரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்கிறீங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. இப்போ இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எந்த கிரகமும் பயிற்சி அடையலை. என்னடா அது பொது குண்டத்துக்கு போடுறாரு அப்படின்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக நம்ம பூமியில் இருக்கிறதுனால இந்த பூமி சூரிய பகவானை நீள்வட்ட பாதையில் சுற்றின்னு இருக்கிறதுனால தான் நமக்கு இரவு பகல் அப்படின்ற மாதிரி வருது. அந்த வகையில் நம்ம சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் அப்படியே மாறி மாறி வரார் அப்படின்னு சொல்லி வழக்கம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் தனுசு ராசியில் இருந்தார். இப்போ எங்கே வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு வரப்போறார். மகரம் அப்படின்னாலே உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சுடுறது. சூரிய பகவான் எப்போ மகரத்தில் அடி எடுத்து வைக்கிறாரோ உத்தராயணம் ஆரம்பிச்சுடுறது. உத்தராயணம்ங்கிறது அவ்வளோ பெரிய பாக்கியம். ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் இது பகல் பொழுது, ராப்பொழுது முடிஞ்சு பகல் பொழுது. பகலில் எல்லாருமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ரைட்டா? நம்மளும் தான். அதுக்கு தான் காலையில் ஆஃபீஸ் போகும்போது நம்ம சுறுசுறுப்பாக ஓடுறோம், பஸ்ஸை பிடிக்கிறோம், வண்டி எடுக்கிறோம், ஓடுறோம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் 15/1/2026 முதல் 12/2/2026 வரைக்கும் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார். ஷார்ட் பீரியடு தான். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சூரிய பகவான் 14/1/2026 முதல் 23/1/2026 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார், அவரோட சொந்த நட்சத்திரத்திலேயே. அதற்கு அடுத்தபடியாக 24/1/2026 முதல் 5/2/2026 வரைக்கும் சந்திர பகவானின் சிரவண நட்சத்திரம், அதாவது திருவோணம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். அதற்கு அடுத்தபடியாக 6/2/2026 முதல் 12/2/2026 வரைக்கும் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான தனிஷ்டா அவிட்டம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மகர ராசியில் பார்த்தீங்கன்னா உத்திராடம் 2, 3, 4 ஆகிய பாதங்கள், அதுக்கு அடுத்தபடியாக திருவோணம் உடைவிடாத நட்சத்திரம், அதுக்கு அடுத்தபடியாக அவிட்டம் 1, 2 ஆகிய பாதங்கள். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் உத்தராயண புண்ணிய காலத்தில் ஆரம்பித்து அற்புதமான ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கன்னி ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா விரையாதிபதி. சாதாரணமாக இந்த கன்னிராசிக்கார அன்பர்கள் அப்படியே எல்லாத்தையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து நிறைய செலவு பண்ணுவீங்க. ஆனால் கொஞ்சம் தன்னலம் மிக்கவர்கள். முதல்ல நீங்கள் கரெக்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களை நம்ம திருத்தணும். இல்லை நம்ம முதல்ல சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணும். அது தப்பே கிடையாது. அந்த வகையில் விரையாதிபதி சூரிய பகவான் இதுவரைக்கும் எங்கே தானே உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துலேருந்து நிறைய நன்மைகளை பண்ணினாரா? இல்லை, அவ்வளவா. ஏன்? குருவோட பார்வையும் 7ஆம் பார்வை விழுந்தது, சனி பகவானின் 10வது பார்வையும் விழுந்தது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி. ஆனால் நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிப்பு அடைஞ்சிருக்கு, மருத்துவ செலவுகள்லாம் இருந்திருக்கு. அதேமாரி வெளியூர் விளையாட்டு பயணங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிது, அதெல்லாம் வச்சு ஜாலியாகவும் போயிட்டு வந்துட்டீங்க. அந்த ஜாலியாக போயிட்டு வந்ததுனால தான் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் அப்படி இப்படி போச்சு, கொஞ்சம் டென்ஷன். ஆனால் நிறைய பேருக்கு இந்த வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் கிடச்சிது. அந்த வகையில் சுகஸ்தானத்தை விட்டு விலகிய சூரிய பகவான் இப்போ எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துக்கு வரார். 5ஆம் இடத்துக்கு வருது பரவாயில்லைங்கிறனாலும் சொன்னாலும் குழந்தைகளின் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும். குழந்தைகளோட செயல்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலை கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னடா இந்த பசங்களாம் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்கும். ஆனால் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும்.
டக்குன்னு ஏதாவது ஒரு டூர் போயிட்டு வந்துடுவீங்க. அதுமாரி பாகப்பிரிவினைகள் உங்களுக்கு சுமூகமாக நிறைவேறும். 15/1/2026 முதல் 23/1/2026 வரைக்கும் விரையாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான சொந்த நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். கண்டிப்பாக சில செலவுகளை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. நோ சான்ஸ், தவிர்க்கவே முடியாது. அந்த செலவு பண்ணியே ஆகணுங்கிற ஒரு டெம்டேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போ சில நேரங்களில் எதிர்பாராத சில செலவுகள் உங்களை தேடி வரும். அது எப்படிப்பட்ட செலவாக இருந்தாலும் இருக்கும். அதுதான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மருத்துவ செலவுகள் குறையாது, அவ்வளோதான் நல்லது. அது குறைஞ்சாலே நமக்கு ஒரு டென்ஷன் இருக்காது. என்னதான் மெடிக்ளைம் இந்த பாலிசி இந்த பாலிசியெல்லாம் போட்டிருந்தா கூட உடல் ஆரோக்கியம் கெட்டு போகிறது நமக்கு தானே. மெடிக்ளைம் கொடுத்தவருக்கா இல்லை அந்த பணத்தை கொடுத்தவனுக்கா? இல்லை, நமக்கு தான் உடல் ஆரோக்கியம் போச்சு. என்னதான் 10,000 செலவு பண்ணால் 8,000 நமக்கு கிடச்சிடுது, 2,000 தானே செலவாச்சு அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கிறீங்க. பணம் தான் 2,000 மிச்சம், ஆனால் உடல் ஆரோக்கியம் போயிடுத்து இல்லை. அதனால் கவனமாக இருக்கும். 24/1/2026 முதல் 5/2/2026 வரைக்கும் லாபாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர சாரமான திருவோண நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறாரு. உங்களுக்கு எப்போவுமே பொருளாதாரம் ப்ளஸ் மைனஸில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா லாபாதிபதியே உங்களுக்கு சந்திர பகவான் மனோகாரகன், அவருக்கே வளர்பிறை தேய்பிறை உண்டு. அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் ரீதியாக சில முதலீடுகளை புகுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி போட்டால் தான், முதலீடு போட்டால் தான் நமக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தாட்டு கிடைக்கும். அதனாலே ஏதாவது வங்கி கடன் உதவி இல்லைன்னா தனியார் கடன் உதவி, கொஞ்சம் 2 ரூபா வட்டினாலும் பரவாயில்ல வாங்கித்தான் ஆகணும், 3 ரூபானாலும் பரவாயில்ல இந்த சொத்தை வச்சு வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எண்ணம் வரும். அதுமாதிரி உத்தியோகத்தில் எதிர்பாராத திருப்பங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். எப்படின்னா, ஒன்று மேலதிகாரிகள் எப்போ நீ வேலையை விட்டு போப்பா அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீங்களே அடப்பப்பா உன் வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கலாம். அனுசரித்து நடந்து போய்க்கோங்க. எல்லா வேலையிலும் அனுசரித்து நடந்துக்கோங்க. கவனமாக பொறுமையாக அப்படின்னு இருந்தால் தான் நல்லது. ஏன்னா ஒவ்வொரு வேலையாக நம்ம மாறிட்டு இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அது ஒரு ஆரோக்கியம் கிடையாது. 6/2/2026 முதல் 12/2/2026 வரைக்கும் 3/8 அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் முயற்சிகள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகம் இருக்கும். நீங்கள் பண்ணுற வேலைகள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதேமாரி வாகன பயணங்களில் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. நோ ஸ்பீடு, மிதமான வேகத்தில் போங்க. அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தால் தான் மருத்துவ செலவுகள் வராது. இந்த நேரத்தில் இளைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாள் கண்டிப்பாக. அதேமாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிட்ட வேலைகளையும் திட்டமிடாத வேலைகளையும் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். டக்கு 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 டக்குன்னு முடிச்சிடுவீங்க. நீங்களே ஒரு வேலையை கடகடன்னு முடிப்பீங்க, அது திட்டம் போட்டிருப்பீங்க. அப்புறம் வேறு ஒரு ஒர்க்கு எதிர்பாராமல் வரும், அந்த வேலையும் சூப்பராக செஞ்சுருவீங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வேகமாக வேலை செய்யணும், வேகமாக வேலை செய்யணும். அற்புதமான ஒரு காலகட்டம். மனசில் கொஞ்சம் குழப்பம் குறையும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் சிறப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் குழந்தைகளின் மூலமாக ஒரு சில நன்மைகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளாக கொஞ்சம் டென்ஷனாக இருந்தீங்கள்ல, அடையாம்பா இந்த குழந்தைங்கள் இப்படி இருக்குங்கன்னு, அதெல்லாம் கொஞ்சம் குறையும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். காலபைரவருக்கு மிளகு தீபம் போடுங்க. போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு நெய் தீபம் போட்டுவாங்க. காலையில் 6லேருந்து 7, முடியாத பட்சத்தில் அன்னைக்கு காலையில் போட்டு வர்றது பெட்டர். சரியா? ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலேயே உங்கள் விரையாதிபதி சூரிய பகவான் அதி அற்புதமாக பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து முன்னேற்றமான சில காரியங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.